ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அப்பா வந்து டிரைவிங் பண்ண போகிறாரு. அதாவது ஒருத்தரை வச்சு நம்ம சித்தப்பா அவங்கள வச்சு, அதாவது கார் எடுக்க அழைச்சிட்டு போனோம்ல அவங்கள வச்சு அப்பா இன்றைக்கி கற்றுக்க போகிறாங்க. அரியலூர் வரையும் ஒரு வேலையாக போகிறோம், இந்த நம்பர் பிளேட் இதெல்லாம் வாங்குறதுக்காக. சரி சும்மா போனால் அப்பாவுக்கு கற்று தரேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்பாவையும் ஓட்ட சொல்லலான்ட்டு. ஓட்டி விடியாப்பா? ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாது, இருந்தாலும் இம்மா கற்றுக்க வேண்டியதான். ஞாபகமாக ஓட்டணும். அவர் சொல்ல சித்தப்பா சொல்ல. இப்போ மக்களே கார் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்து வெளியில் வந்து ரெடியாக நிற்குது. நேற்று நம்ம ஊரில் பங்குனி உத்திரம் சாமி ஊர்வலம் வந்தது. அதனால் சாமிக்கு காசு கொடுத்தப்போ மாலை கொடுத்தாங்க, அதை வந்து வண்டியில் போட்டிருக்கோம். சித்தப்பாவை ரெடியா? சித்தப்பா சித்தப்பா வச்சு தான் நாங்கள் இப்போதைக்கு காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா ஏறியாப்பா? ஏறு. நான் பின்னாடி தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு சரியாக இருக்காது, நம்ம ஊர் ரோடு. அதனால் மெயின் ரோட்டில் போய்ட்டு அப்பாவை ஓட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு காத்துட்ருக்கல கிளம்பிகிட்ருக்கோம். உட்காந்துட்டியா? சீட் பெல்ட் போடு. எப்படின்னு தெரியுமா? சொல்லி கொடுங்க சித்தப்பா. அவருக்கு தெரியாது, சீட்டு பெல்ட் போடுறதுக்கு தெரியாம அவரு கார் ஓனரா இருக்காரு. அவ்வளோதான். இன்னைக்கு தானே வந்திருக்கேன். அவரு காரா இருந்தா அவருக்கு எல்லாம் தெரியும். என்னத்த அம்மா இருக்குதா? கண்ணாடி சாத்திக்கப்பா. அம்மா வந்து பின்னாடி உட்காந்துக்கலாம். கண்ணாடி ஏற்றிக்கலாம் பார்த்துப்பா. ஏசி போட்டு விட்டுருக்காங்க. வரல அவர் இப்படி தள்ளி இது போடுறது தான் ஃபர்ஸ்ட் கியர். நம்பர் பிளேட் இப்போ இது நியூட்ரலில் இருக்கா. அவர் இங்கே பாருங்க, கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சிருக்குன்னா பிரேக்கை மிதிச்சிக்கணும் உருளாம. இந்த பீச்சை காலம் இந்த கிளச்சிக்கு தான். அவர் இப்படி தள்ளி அப்படி ஃபஸ்ட்டு பாரு அப்படியே நைஸாக விடணும். அதுதான் ஆக்சிலேட்டர் லேசாக கொடுத்துட்டு இந்த காலை பொறுமையாக எடுக்கணும். அவர் லேசாக அப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்து வர அப்படி பொறுமையாக எடுக்கணும். அவர் இங்கே பாரு, இது 1 2 பாரு, 7 8 கட்டுதா. அப்படியே 10 வர மாதிரி இருக்கிறப்போ 2வது கீரை மாற்றணும். அவர் ஆக்சிலேட்டர் மிதிச்சுக்கிட்டே அதுலேருந்து காலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளச்சை மிதித்து அப்படியே 2வது இப்படி இழுத்து 2வது கீரை. அவ்வளோதான். முதல் கீர் 10 போகிற வரைக்கும் போகலாம். 2வது கீரை மாற்றிக்கணும். இந்த ரோட்டில் அவ்வளோதான் போகலாம். இன்னும் என்னாட்டாலும் ஓட்டினா அவர் அப்படியே போகிறோமா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போகிறோம்னா இதுலேருந்து காலை எடுக்கணும். நல்லா பிக்கப்பாக போகும்போது காலை எடுத்துகிட்டு இந்த காலால் மிதிச்சு வரத்தேன். இப்படி இழுத்து இது 3வது கீர். இது 3வது கீர். 3 போட்டுக்கா, அதான் 3வது. இவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் போக முடியாது. ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போனோம். எதாவது ஓட்டுனோம்னா பின்னாடி இந்த சில்வர் கலரில் அன்றைக்கி கார் வாங்கியிருக்கோன்னு சொன்ன வீடியோ சைடு ஃப்ரேமு எல்லாம் இது தான் ஒட்டணும். மற்றபடி வண்டிக்கு சீட் கவரில் இன்னும் போடலை. அது இன்னொரு நாள் வாங்கினாங்க. நாங்கள் இடையில கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த நம்பர் பிளேட்டையும் ஃபாஸ்டாகி மட்டும் ஒட்டி கொடுங்கன்னு கேட்டோம். அது நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னு சொன்னதுனால இப்போ அரியலூர் போயிட்டுருக்கோம். அரியலூர் போயிட்டு ஓட்டிகிட்டு வரணும். இந்த போகிற வழியில் தான் அப்பாவுக்கு வந்து நாங்கள் டிரைவிங் சொல்லி தர போகிறோம். அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறாருங்கிறத பார்க்கலாம். இப்போ அவர் வண்டி கியரில் வச்சுருக்கேன், நியூட்ரல் வச்சுருக்கேன். நியூட்ரல் இந்த போட்டு இருக்குல்ல, இப்போ இந்த போட்டு இது சென்ட்ரா இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கேன். இந்த ரோட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்பாவை ஓட்ட விடலான்ட்டு முதல் முறையாக எத்தனை தடவை வண்டி ஆஃப் ஆக போகுதுன்னு தெரில. ஆடு மாட்டுக்கு பிள்ளை இருக்கிறதுனா ஈஸியாக எடுத்துக்கலாம். டிரைவிங் அப்படி இல்லை. அவர் சித்தப்பா சொன்ன மாரி பண்ணுவேன். 2 கியரில் போனாலே போதும். நீ ஏறினோடனே சீட் பெல்ட் போட்டுக்க, ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிடு. முதல் தடவையாக வாகனத்தில் மோட்டாரில் கையில் வைக்கிறேன். அப்பா ஃபஸ்ட் டைம் ஓத்தினாலும் பார்க்கட்டும். சீட் பெல்ட்டை போட்டுக்கப்பா. ஆமாம்மா, அது சேஃப்டி தான். இதில் எது எதுன்னு சொல்லி பார்க்கும். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆக்சிலேட்ரு, நடுவில் இருக்கிறது பிரேக்கு, அந்தான கிளச்சு. சித்தப்பா சொல்கிற மாரி பண்ணிக்க. சாத்திட்டா பிரேக் இந்த பண்ண ஹேண்ட் பிரேக் எடுத்து இந்த பட்டம் உள்ள தெளிக்கிறாரு.
சும்மா லேசாக பிரேக் மிஷன் கட்டவரம் மிஷன் அதை உள்ள அழுத்தி கீழே இறக்கி சும்மா அழுத்தி அப்படியே அழுத்தி இறக்கிக்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே வர இதை வர உள்ள அழுத்தி அவ்வளோதான் எடுத்து இதை உள்ள அழுத்திக்கிட்டு அப்படியே கீழே தள்ளனா இப்போ வந்து வண்டி அது போட்டு மூவ் ஆகும். அதுக்கு தான் பிரேக்கை மிதிக்க சொன்னது. இதில் இருக்கும்போது பிரேக்கை மிதிக்காட்டும் உருளாது. இப்போ இதை எடுத்து விட்டால் மோடு பழத்தில் இருந்தால் வண்டி உருளும். பிரேக்கை மிதிக்கிட்டியா இப்போ நல்லா இந்த காலம் கழிச்சு மிதி ஃபுல்லாக மிதிச்சு சும்மா பூ மாதிரி இருக்கும். நல்லா இங்கே தள்ளி ஃபஸ்ட்டு இங்கே தள்ளி போக மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இப்படியே தள்ளி இப்படி அதான் ஃபஸ்ட்டு நைஸாக. இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துக்க. பிரேக்லேருந்து முதல்ல இந்த கால் எடு. இதான் பிரேக். இந்த கால் எடு. ஆக்சிலேட்டர் லேசாக கொடு. எடுத்துரு துண்டடியாக எடுத்துரு. எடுத்துரு ஆக்சிலேட்டர் கொடு. பிரேக் சூப்பர் மூவ். ரைட்டு. இங்கே பிரேக்லேருந்து கால் எடுத்துக்க. ஆக்சிலேட்டர் லேசாக கொடு. லேசாக கட்டாரில் டச் அவ்வளோதான். அவனோட கூட ஆஃப் ஆச்சு. உனக்கு ஆஃப் ஆகவே இல்லை வண்டி. வா லெஃப்டே வா. ஆக்சிலேட்டர் கொடுக்காது. ஆக்சிலேட்டர் கொடுக்காது. லேசாக கட்ட வரும். போ இதுலேருந்து கால் எடுத்துக்க. இது மிதிக்காதன்னு இந்த கால் எடுத்துக்க. அப்படியே லேசாக கட்ட வரும். ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணு. லேசா அப்படியே போ. அவ்வளோதான். அப்படியே லேசா நவுத்து வண்டி போச்சு. இந்த காலம் நல்லா எடுத்துக்க. இதை டச்சே பண்ணக்கூடாது. அப்படியே போ லேசா. நீ ஃபர்ஸ்ட்லேயே போ கொஞ்சம் தூரம் அந்த ஆள் வரைக்கும். அப்போ தான் உனக்கு நம்ம இந்த பாதி ரோட்டில் தான் போகணும். அந்த பாதி ரோடு அவன் பாட்டுக்கு போகிறோம் வரோம் வருவான். வேறு ஒன்றும் அப்படி இதே ஆக்சுவலி டச்சு தான் பண்ணணும். மிதிச்சுனா பூத்துன்னு போடும். அதுதான் இப்போ அவங்களுக்குலாம் நடந்தது. அதுதான் புதுசாக இருக்கும்போது அவங்கன்னு இல்லை. நான் உட்காந்து கார் முதல் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். போட்டோம் லெஃப்டே வாங்க. லெஃப்டே மிதிக்காது. ஆக்சிலேட்டர் வேகமாக மிதிக்காது. 20 தான் போகக்கூடாது. 15 தான் போகணும். போட்டோம் போ ஆக்சிலேட்டர் கொடு. ஆக்சிலேட்டர் கொடு. லேசாக கொடு. போகிறோம். ரெண்டாவது கியர் மாற்று. ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து ரெண்டாவது கியர் மாற்று. இந்த காலம் மிதி. ரைட்டு. போட்டோம். நீ ஃபர்ஸ்ட்லேயே போன உடனே அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே போன அந்த ஆளை தாண்டு உனக்கு கண்ட்ரோல் வரட்டும். சும்மா போ விடு. கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆக்சிலேட்டர் நல்லா அமுத்திட்டா அவ்வளவுதான். லேசா கட்ட வரல டச் பண்ணு. போட்டோம். இந்த மாதிரி இங்கே தெரியுதுல நம்பரு 10 15 வரைக்கும் போகலாம். போகிறோம். 15 போனால் ஸ்லோவாக்கி மிதிக்காத. அப்படியே லேசாக டச் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த ஆளை அனுப்பிச்சு விடாமல் போட்டோம். கொஞ்சம் மிதி லேசா. இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து கிளச்சி மிதிச்சு கீரை போட்டு ரெண்டாவது கீரை கால் எடுத்து கிளச்சிலேருந்து கால் எடுத்து வண்டி போகும். போட்டும் அவ்வளோதான். இப்போ பீச்சை காலை மிதிச்சு ரெண்டாவது கீரை இழுக்கணும். அந்த காலை எடுத்துக்கிட்டு அந்த காலை எடுத்து சோத்து காலை எடுத்துரு. பீச்சை காலை மிதி அப்படி ரெண்டாவது கீரை இப்படி அவ்வளோதான். போ கிளச்சிலேருந்து காலை எடுத்துரு. லெஃப்ட்ல போ. ரெண்டாவது கீரை வந்துட்டு காலை எடுத்துக்க. ஆக்சிலேட்டர் லேசாக கொடு. போட்டும் டாப் பாட்டு முதல்ல ரைட்டு போ. செகண்ட் தான் போ. லேசாக பொறுமையாக 20க்குள்ளே தான் போகணும். லேசாக லெஃப்டே வா. லேசாக கட்டு. அவ்வளோதான். அப்படி தொங்குனா லேசாக எடுத்து பிடிச்சிக்கும். நம்ம இருக்கிற போது அப்படி லேசாக எடுத்து பிடிச்சிக்கும். குழம்பும் அப்படியே செகண்ட் டே படுத்த முடியாது. வந்துடும். ஃபர்ஸ்ட் உட்காந்து நீங்களாம் சூப்பராக ஓட்டுறீங்க. மோட்டார் ஓட்டினவனே ஃபர்ஸ்ட் உட்காந்து ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணதே இல்லை காரை. நீ சூப்பராக மூவ் பண்ணிவிட்ட. ஆஃப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேயே மூவ் பண்ணிட்டேன். அதே பெரிய விஷயம் தான். அந்த கிளச்சி நைஸாக விட்றது தான் காரணம். வேறு ஒன்றும் கிடையாது. சில பேர் நைஸாக விட தெரியாது. பொதுக்குன்னு விட்டுவாங்க. அப்போ ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஆக்சிடென்ட் போய் பூத்துன்னு போவோம். 23 போகக்கூடாது. 20 அப்படியே போட்டோம். சித்தப்பா எப்படி சித்தப்பா ஓட்டுறாரு? சூப்பராக ஓட்டுறாரு. ஒரே தடவை வண்டி கிளச்செல்லாம் சூப்பராக விட்டு ஆஃப் பண்ணாமல் போகாமல் அப்படியே அவரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் வராது. நிறைய பேர் மோட்டார் அனுபவம் இல்லாத டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவா நீ 20 தாண்டாமே போ. ரெண்டாவது கீருக்கு 20 போகிறோம். போசுக்குன்னு வந்தால் அந்த காலம் எடுத்து தான் பிரேக் மிதிக்கணும். சோத்து காலம் எடுத்து தான் நடுப்பட பிரேக் மிதிக்கணும். அதுதான் ஆக்சிடென்ட் எதுன்னு தெரிஞ்சுன்னா உனக்கு கரெக்டாக உன் கால் கரெக்டாக வரும். பிரேக்கிங் பீச்சை காலை கிளச்சை தவிர வேறு எதுக்கும் மிதிக்கவே கூடாது. கீர் மாற்ற மட்டும் தான் பீச்சை காலம் போட்டு அப்படியே போ. இதான் கரெக்டு. இது மாதிரி வேகமாக போகணுங்களா? அப்படியே ஸ்லோவா இன்னும் ஸ்லோவாக போ. ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. கற்றுக்கலாமா இல்லை கஷ்டமா? இதா நான் தான் கற்றுக்கிட்டு ஓட்டி வரணும் ரொம்ப நாளைக்கு. நீ ஓட்டுறதோ நான் தான் அதிகமாக ஓட்டுற மாதிரி வரும். அதனால் ஈஸியாக கற்றுக்க கொஞ்சம். ஆமாம். கற்றுக்கலாம்ல கஷ்டமா? என்ன கஷ்டம்? ஒரு நாளைக்கு 4 நாள் போகணும். சரி. 2 நாளைக்கு இந்த ஸ்டேரியில் உட்காந்தாலே அந்த இதுவும் முதல் நீங்கள் தானே உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி இறங்கி மாறிக்கலாம்ல? வேண்டாமா? அப்படியே மாறிக்கலாம். அவர் ஆள் கட்டான ஆள் தானே குறுக்க பாயறதுக்கு ஈஸாக இருக்கும். நம்மளோட கொஞ்சம் மறந்தாலும் வெயிட்டான ஆள் தான் சிக்கல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு வந்துட்டு
நம்பர் பிளேட்லாம் கரெக்டாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அதாவது நம்ம சாமி பேரையும் அப்புறம் வந்து எல்போர்டும் அம்மா அப்பா பேரையும் ஒட்டலான்னு இருக்கேன். அப்படியே ஒட்டிக்கிட்டு காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு வந்து அரியலூர் வந்துட்டு நம்பர் பிளேட் மட்டும் போட்டிருக்கோம். இனி அடுத்தடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொஞ்சம் அதிகமாகலாம் வீண் அடிக்கக்கூடாது. சும்மா சின்னதாக சாமி பேர், பின்னாடி அம்மா அப்பா பேர், எல்போர்டு இதை மட்டும் ஒட்டிக்கலான்னு இருக்கோம். அப்பா வந்து கடையில் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸ்டிக்கர் கடையில். அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பேரெல்லாம் சொல்லி எடுத்து ஒட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். காயின் எடுத்துட்டு இதுக்கு என்ன வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்போர்டு ஒட்டியாச்சு. முன்னாடியும் பின்னாடியும். இப்போ வந்து பின்னாடி ஒட்டியிருக்காங்க, அடுத்து முன்னாடி ஒட்டணும். பின்னாடி 2 சைடும் ஓட்டுறாங்க? இல்லை, ஒரு சைடு தான். 2 சைடெலாம் ஒட்டுறது இந்த பக்கமும் இல்லை, இதை பார்த்தாவே போதும். அங்கே முன்னாடி ஒன்று ஒட்டிடும். எல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. வண்டி போதா சவுண்டு பேர் எல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு. அடுத்தது அம்மா அப்பா பேர், நம்ம சேனல் பேரும் போடலான்னு இருக்கேன். இதை மட்டும் போட்டோம்னா நம்ம வந்த வேலை முடியுது. நம்பர் பிளேட்டும் வாங்கியாச்சு. இல்லை நான் பேர் போடுறேன். வேணான்னு சொல்லுன்னு பார்த்தேன். நான் போடுன்னு சொல்ல வேணான்னு சொல்ல. சரி, வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வேலும் ஒரு கப்பலில் ஒரு ஹார்ட்டு மிதக்கிற மாதிரியும் ஒட்டியிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. சூப்பராக இருக்கும். இனிமேல் ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி பேரையும் அப்பா பேரையும் ஒட்டியாச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹெட்லைட்டில் கண்டிப்பாக ஓட்டணும். அம்மாவுக்கு மட்டும் நல்லா டிசைனாக வந்திருக்குங்க. செல்லம்மாள், இளைய பெருமாள் செல்லம்மாள் அம்மா பேர், அப்பா பேர் வந்து முன்னாடி. இங்கே அழகாக நம்ம சேனல் பேர் மட்டும் போடலான்னு சொல்லியிருக்கேன். சேனல் பேரும் இன்ஸ்டா பேஜும் போட்டுட்டு அது பாட்டுங்க கிடக்குது. ஓகே, இங்கே சிவப்பு கலரில் வராதா? வரும். ஓகேண்ணா. சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம சேனல் பேர், இது நம்ம ரூட்டு. இது வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் பேர் சத்யராஜ் ஏசிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரூட்டுன்னு நம்ம சேனல் பேரையும் ஒட்டியாச்சு. நம்ம இன்ஸ்டா பேஜ் நேமையும் சத்யராஜ் ஏசிங்க அப்படிங்கிறத ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க நம்ம வேலை. பின்னாடி அம்மா நேமு நம்ம சேனல் நேமு, முன்னாடி அப்பா நேமு, சாமி பேர். அப்படியே டோட்டலாக நம்ம என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாகவே பாருங்கள் எது எதுலலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோன்ட்டு. நிறைய பேர் கிரிஞ்சாக இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஆசை விட மாட்டுது, அதனால் ஒட்டிட்டேன். தப்பாக எடுத்துக்காமல் நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காமல் பாருங்கள் என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். பெட்ரோலா டீசலான்னு டவுட் போடுவாங்க, அதனால் பெட்ரோல்னு ஒட்டியாச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பேர், சேனல் நேமு, இதில் எல்போர்டு ஸ்டிக்கரு, எல் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அப்படியே ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேரும் சாமி பேரும். நம்ம வந்த வேலையே முடிஞ்சிச்சுங்க. ஸ்டிக்கரு, இந்த வேலு, பக்கத்தில் ஒரு சின்ன கப்பல் லவ் ப்ரெசன்டேஜ் அந்த மாதிரி அது சின்னதாக அழகாக அது வீட்டில் கடந்தது ஸ்டைலாக, அதனால் அதையும் ஒட்டிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் பிளேட்டும் ஒட்டியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். போகலாமா மக்களே? பணம் கொடுத்துட்டு வரணும், பணம் கொடுத்துட்டு வரேன், எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் ஓட்டணும். ஃபாஸ்ட்ராக் ஓட்டாமல் விட்டுட்டோம். அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஃபாஸ்ட்ராக்கு லெட்டர் பேட்லேயே இருந்தது, இவங்களே கையோட ஒட்டி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அதனால் ஒட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஒட்டியாச்சு. கீழே தான் அதுக்கு தான் ஃபாஸ்டாக வரும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். ஓகே, ஸ்கேன் ஆகிக்கும். இல்லை சைடில் ஓட்டலாமான்னு கேட்டாங்க. சென்ட்ரல்லே ஓட்டு. சென்ட்ரல் தான் ஓட்ட சொல்லுங்கள், சைடு வாங்க. சரி, குயிக்காக ஆகிக்கும். சரி போயிட்டு வரட்டப்பா. என்னன்னு பார்த்து பேர் போட்டதுக்கு அமௌண்ட்டு செல்லில் போட்டோம். நீ கொடுங்கிற உன் பேர் போட்டிருக்கேன்ல. என் பேர் நீ பேர் போட்டு அமௌண்ட் கொடுத்தா போதுமா? இல்லை அது என்ன இப்போ 20 ரூபா 30 ரூபா 100 ரூபா கொடுத்துருவேன். பேர் மட்டும் தான், பாக்கிலாம் சரி சரி, இந்தா போய் பணம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருவோம். அரியலூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காரு முன்ன மாதிரி இந்த இடத்துல நிறுத்தி வச்சாச்சு. நம்ம சித்தப்பா அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீட்டுக்கு வரல. நானும் அவர் மட்டும்தான் காரில் வந்தோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி பாப்பாவோட வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு நான் வரேன், நீங்கள் காரில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் காரில் வந்துட்டோம். இனிமேல் அப்பா வந்துட்டுருக்காங்க, நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து 800 ரூபா ஆச்சுங்க இந்த நேம்லாம் போடுறதுக்கு. எல்லாத்துக்கும் எந்த நேம்லாம் போட்டோன்னு காமிச்சோம்ல, அது எல்லாத்துக்குமே 800 ரூபா ஆச்சு. அப்புறம் நம்ம வண்டி பிளேட்டு, அதுக்கு காசு கிடையாது. மொத்தமாக இன்றைக்கி போன வேலையை சொல்கிறேன். வண்டி நம்பர் பிளேட்டு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு வந்துட்டோம். எல்லாம் பண்ண நாங்கள் ஒன்று பண்ண மறந்துட்டோம். நேம் வந்து பார்த்திங்கன்னா நித்விக்கு நேமை போடாமல் மறந்து போயிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வந்தோடனே பார்த்தோன்னே ஏம்மா அம்மா உன் பேர்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தா உடனே நீ என்ன சொன்ன? என் பேர் கூட வேணாங்கிறியா? என் பேர் போட்டிருக்குன்னு பார்த்த உடனே நான் சொன்னேன், என் பேரை வேண்டாம், நம்ம குட்டீஸ் பேரை போட்டானடா ஏன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவன் பேர் தான் மெயின், அவன் பேரை போட வேண்டியதானே. அவன் பேரை அப்போ அங்கே ஞாபகமே இல்லை. இந்த என்ன அப்படி உனக்கு நினப்பு இல்லாமல் போகிறது? அவனை வச்சு வீடியோ எடுக்க உனக்கு நினப்பு இருக்குது, பேர் போட உனக்கு நினப்பு இல்லை. அப்படிலாம் இல்லை. ம், அங்கே போன நம்ம ஃபேமிலியை கணக்கு பண்ணிவிட்டு அம்மா அப்பான்னு தான் நினச்சேன்னு என்ன யாரையுமே நினச்சி பார்க்கல. அவனும் ஞாபகமே வரல. நான் அடுத்த தடவை போனால் என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் பேரை போட்டு. சரி, ம், பாப்பா குவச்சிக்கண்ணா. பாப்பா கோச்சிக்கிறதுக்கு இல்லை, மெயினாக அவன் பேரை குட்டீஸ் பேரை போடணும். ம், ஏன்னா எங்களுடைய செல்லப்பிள்ளை அவன் நேம போடன்னு எங்கள் அம்மா சொன்ன பிறகு தான் எனக்கே மைண்டில் வந்துச்சு, எதையோ பண்ணோம் நம்ம ஆள் பேரை போட மறந்துட்டேன். ஏன்னா அடுத்த டைம் போனால் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் போட்டுருவாங்க. போட்டுடலாம். நித்திக்கு பேரை போடணுங்க, அது போட்டே ஆகணும். ஏன்னா அவன் பிறந்தப்போ தான், அவன் பிறந்து தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் என்னம்மா போர் அடித்தோம்மா, போர்நாத் அடிச்சிடும். சில பல நல்ல விஷயங்கள் இப்போ எங்களுக்குள்ளே நிறைய சண்டைலாம் வருதுச்சிங்களா, அதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு அவன் தான் ஒரு வலி நிவாரணி மாரி எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு இருக்கிறனால அவன் வந்த பிறகு எவ்வளோ எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கோம். அவன் தான் மருந்தான். நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வம்பு வந்தாலும் அவனை பார்த்து தான் நம்ம மனசை தேத்திக்கிறோம். இப்போ அவன் பேர் போடாமல் இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போனோமே போட்டுற வேண்டியதான். ஸோ அதான் மக்களே, நாங்கள் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வேலை தான். அப்பா கார் ஓட்டினது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அவர் இருந்தால் ஃபஸ்ட் டைம் தான். அந்த சித்தப்பா சொன்னாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு ஓட்டுறது, ஒரு 10-15 நாள்லாம் கண்டிப்பாக ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாவே ஓட்டுறதுக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அப்பா எப்படி ஓட்டினாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மக்களே, அவ்வளோதான் இன்னைய வீடியோ. சும்மா அப்பா வரும், வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.